உலகின் டிராஃபிக் சிக்னலே இல்லாத ஒரே நாடு எது என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். உலகில் டிராஃபிக் சிக்னலே இல்லாத ஒரு நாடு இருக்கிறது. அதுவும் நம் நாட்டின் பக்கத்திலேயே அந்த நாடு இருக்கிறது. அதற்காக இலங்கை, நேபாளம் என்றோ வங்கதேசம் என்றோ நினைக்க வேண்டாம். ரிங் ரோடுகளும் வாகனங்கள் நெரிசலில் சிக்கிக் கொள்ளாமல் செல்லும் அளவுக்கு அந்த நாடு திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் இன்று பெரிய பிரச்சனையில் ஒன்றாக இருப்பது போக்குவரத்து நெரிசல் தான். அதிலும் இந்தியா போன்ற மக்கள் நெரிசல் அதிகந்த இடங்களில் சொல்லவே தேவையில்லை. மெட்ரோ நகரங்கள் இன்றி அதற்கு அடுத்த நிலையில் நகரங்களில் கூட கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருப்பதை காண முடிகிறது. அதிலும் பீக் நேரங்களில் சாலைகள் சாறை சாறையாக வாகனங்கள் அணிவகுத்து செல்லும். போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் விபத்தில் சிக்கிக் கொள்ளாமல் பயணிப்பதற்கு ஏதுவாக சிக்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் சிக்னல்கள் செயலிழந்தாலே வாகனங்கள் முண்டியடித்துக் கொண்டு அந்த இடத்தில் ஒரு கலவரமே ஏற்படும் சூழல் இருப்பதை நாம் காண முடிகிறது. வளர்ந்த நாடுகள் கூட போக்குவரத்து ஒழுங்கு சிக்னல்களை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில் உலகில் போக்குவரத்து சிக்னல்களே இல்லாத ஒரு நாடு இருக்கிறது. அது இந்தியாவின் பக்கத்திலேயே இருக்கும் பூட்டான் தான். மலை பிரதேசங்களும் இயற்கை எழில் கொஞ்சம் அழகும் கொண்ட பூட்டான் முற்றிலும் வித்தியாசமான நாடாக உள்ளது. மன்னராட்சி நடைபெறும் பூட்டானில் மக்கள் தொகை சுமார் 8 லட்சமே ஆகும். பூட்டான் தலைநகரான திம்பு உட்பட அந்த நாட்டில் எங்குமே போக்குவரத்து சிக்னல்கள் கிடையாது. பிஸியான நகரங்களில் போக்குவரத்து போலீசாரோ நின்று ஹேண்ட் சிக்னல் மூலமாக போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி விடுகின்றனர். 1990களில் டிராஃபிக் சிக்னல் பரவலாக அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனால் மக்கள் மத்தியில் இதற்கு அதிருப்தி ஏற்பட்டது. இதையடுத்து உடனடியாக அந்த சிக்னல்களை நீக்கிவிட்டு மேனுவல் சிக்னல்களுக்கு மாறிவிட்டார்கள். பூட்டான் சாலைகளும் ரிங் ரோடுகளும் வாகன நெரிசலில் சிக்கிக் கொள்ளாமல் செல்லும் அளவுக்கு திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதுபோக அந்த நாட்டின் இயற்கையான மலை அமைப்புகளும் வாகனங்கள் வேகமாக செல்ல முடியாத நிலையை உருவாக்குகின்றன. இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல்கள் பெரிதாக ஏற்படுவதில்லை. பூட்டான் டிரைவர்களும் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுகின்றனர். பாதசாரிகளும் சாலையை கடக்க எங்கு பிரத்யேக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு மட்டுமே கடந்து செல்வார்கள். தேவையின்றி ஹாரன்களை அடிப்பதை அங்குள்ள வாகன ஓட்டிகள் விரும்புவதில்லை. பூட்டானின் சுற்றுச்சூழல் கொள்கைகளும் இதற்கு தடை விதிக்கின்றன. இது போன்ற காரணங்களால் அங்கு சிக்னல்களே இல்லாவிட்டாலும் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் சிக்கிம் மாநிலத்தையும் நேபாளத்தையும் பிரிக்கும் இடமாக பூட்டான் உள்ளது. இந்தியாவில் இருந்தே பெட்ரோலிய பொருட்கள் பெருமளவு பூட்டானுக்கு செல்கிறது. இந்தியாவில் நெருங்கிய நட்பு நாடாக இருக்கும் பூட்டானுக்கு இந்தியர்கள் சென்று வர பாஸ்போர்ட் தேவையில்லை. அடையாள ஆவணம் ஏதேனும் ஒன்றை காட்டி சாலை மார்க்கமாகவே செல்ல முடியும். சுற்றுலாவுக்கு பெயர் போன நாடுகளில் ஒன்றாகவும் இது உள்ளது.